அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சந்திரன் வர்க்கோத்தம நிலையில் இருந்ததுன்னா ராசியிலையோ நவாம்சத்துலேயோ ஒரே இடத்துல இருக்கிறது அது உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தது அப்படின்னா அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. இதற்கு முன்பாக சூரியன் வர்க்கோத்தமமாக இருந்ததுன்னா என்ன பலன்கள் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். விருப்பமுடையவர்கள் நம்மளுடைய சேனலில் போயிட்டு பார்த்துக்குங்க. சரி, இப்போ சந்திரன் வர்க்கோத்தம நிலை, இது ஒரு அருமையான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சந்திரன் என்பவர் யார்? அவர் மனோகாரகன். அப்போது வர்க்கோத்தம நிலையில் அந்த சந்திரனானது இருந்தது அப்படின்னா மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் எளிதில் உடைந்து போக மாட்டார்கள், தைரியமாக இருப்பாங்க. இவங்ககிட்ட கவலை, பயம், பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், மனோபலம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டே தாயார் தான். தாயாரோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது மிகவும் பெரிய பக்கபலமாக இந்த ஜாதகருக்கு இருக்கும். தாயாரோட அன்பு, ஆதரவு, பாதுகாப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும், முழுசாக கிடைக்கும். பல நேரங்களில் தாயாருடைய வேண்டுதல்கள் இவரை காப்பாற்றும், இவருக்கு நல்லது செய்ய வைக்கும். வர்க்கோத்தம சந்திரன் அப்படிங்கிறப்போ இவர்களுடைய ஞாபக சக்தி என்பது அபரிமிதமாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு முறை படித்தாங்க அப்படின்னா கூட எளிதில் இவங்க மறக்க மாட்டாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்களுக்கு மனப்பாட சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தனித்திறமை என்பதும் அதிகம் உண்டுன்னு சொல்லலாம். இவர்களுக்கு வீடு, வண்டி, வாகன யோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க. நல்ல வசதியான ஒரு வாழ்க்கையானது அமையறதுக்கான ஒரு சூழல்கள் உண்டு. இவங்களுக்கு பொதுவாகவே இந்த சுக வாழ்வு, ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை மீது ஒரு ஈர்ப்பானது இவர்களுக்கு இருக்கோ, அதுக்கு தகுந்தா போலேயே வீடு, குடும்ப வாழ்க்கை என்பதும் அமையும். இந்த அமைப்பில் பிறந்தவங்க மக்கள்கிட்ட பிரபலமாகறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இப்போ மீடியா சார்ந்த துறைகளில், யூடியூப் மாதிரியான துறைகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது, அதிக ஒரு எப்படி சொல்கிறது, பிரபலமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இவர்களை மற்றவர்கள் விரும்புவார்கள். சந்திரன் வர்க்கோத்தமாக இருக்கக்கூடிய நபர்களை மற்றவர்கள் விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இவர்களுக்கு உண்டு. கற்பனை திறனும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். புதிய புதிய விஷயங்களை படைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இது மட்டும் கிடையாதுங்க. இலக்கியம், கவிதை, இசை, கலை சார்ந்த துறைகளில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். அதில் அவங்க சாதிக்கவும் செய்வார்கள். பல நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மனம்தான், அவங்களுடைய தைரியம்தான் மிகப்பெரிய பலமாக இருக்கும். இவங்க பொதுவாக அம்மன் வழிபாடு, சக்தி வழிபாடு, சக்தி உபாசகராக இருந்தாங்க அப்படின்னா, அதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமானது கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க வழிபாடு பண்ணாங்கன்னா தெய்வ அருளானது எளிதாக இவங்களுக்கு கிடைக்கும். முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி கவர்ச்சியானது இருக்கும். பேச்சிலும், சிரிப்பிலும், நடத்தையிலும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டவராக இவங்க இருப்பாங்க. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். பெண்ணுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீர், பால், வெள்ளையாக இருக்கக்கூடிய பொருட்கள், ஹோட்டல், மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் அதிகமான லாபமானது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுடைய மனநிலைமையை வெகு எளிதில் இவங்க புரிந்து கொள்வார்கள். அதே மாதிரி அனுதாபம், பரிவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் கூட அதிக ஈடுபாடு இருக்கும். மற்றவர்களுக்கு உதவும் இலகிய மனப்பான்மை கொண்டவராக இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வெளிநாட்டு பயணம், கடல் பயணம், தீர்த்த யாத்திரைகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். அவையெல்லாம் மிக எளிதாக ஜாதகருக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். இந்த சந்திரன் வர்க்கோத்தமம் என்பது ஒரு ராஜயோக அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ராஜயோக அமைப்புன்னு கூட சொல்லலாம். சாதாரணமாக பிறந்திருந்தால் கூட அவருடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு இடத்திற்கு இந்த சந்திரன் வர்க்கோத்தமமானது அழைத்து செல்லும். இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவு கஷ்டமான சூழல் வந்தாலும், நெருக்கடியான சூழல்கள் வந்தாலும் மன அமைதி என்பது தான் இவங்களுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். அமைதியாக இருந்து தன்னுடைய காரியத்தை சாதிப்பார், தன்னுடைய பிரச்சனைகளை களைந்தெறிவார். அடுத்தது ஒரு பிரச்சனை தீர்க்கிறார், மறு பிரச்சனை வரும், ஒரு குழப்பமான ஒரு சூழல் கொண்டு போகும். ஆனால் அதெல்லாம் வெகு எளிதாக களைந்தெடுத்து விடுவார். அடுத்து பல தோஷங்கள், பொதுவாக ஒருவருக்கு சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் பல மன ரீதியான தோஷங்கள் குறைந்துவிடும், கிரக ரீதியான தோஷங்கள் குறைந்துவிடும். சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதைத்தான் நம்ம அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லுவோம். அந்த நட்சத்திரம் அதிர்ஷ்டம். அதனால தான் நம்மளோட பிறந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனைகளை எல்லாம் நம்ம செய்கிறோம். சந்திரன் வர்க்கோத்தமாக இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டுங்க, அமைதியான வாழ்க்கை உண்டு. இறுதி காலகட்டம் என்பது மன நிறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அதே போல் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்புகள் ஆன்லைனில் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். அதை வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.